பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் எழுதப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப எந்த ஒரு முடிவும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரகிள் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போதான் தீர்க்கதரிசி அவங்களுக்கு இந்த தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்படுற வசனம் தான் இந்த வசனம். அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு சிறையிருப்புனா டிப்பிக்கல் சிறையிருப்பா இல்லாம இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஒவ்வொரு கோ த்ரூ பண்ற சிச்சுவேஷன்லயும் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அப்படிதானே? அதாவது கிறிஸ்டியன்ஸ் முக்கியமா நம்ம லைஃப்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே சமாதானமா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? நமக்கு எப்போதும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு, மேபி அந்த சிறையிருப்பு வேற வேற விதமா இருக்கலாம். அதுக்குரிய காரியங்களை கர்த்தர் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. நிறைய நேரங்களை நம்ம யோசிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி தீமையான காரியங்களே நடக்குதே ஏசப்பா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த சிறையிருப்புல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு நிறைய காரியங்கள் தீமையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, இது தீமையான காரியம் அல்ல. நமக்கு மேபி இப்போ பார்க்கும்போது இது தீமையா தோணலாம். ஏன் என்னை மாத்திரம் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ ட்ரபிள் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அந்த ட்ரபிள்லையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது, கர்த்தரை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்ளும்போது, கர்த்தர் அந்த காரியங்களை சமாதானமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்காங்க. நம்ம காரியங்கள்ல நமக்கு இருக்கிற எல்லா டிலேஸ்லயும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அது தீமைக்காக கர்த்தர் உண்டு பண்ணுகிறது அல்ல. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ள போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ நொறுங்கி இருப்பாங்க, எவ்வளோ மனவேதனையில இருந்திருப்பாங்க. 70 years அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே நரகமா இருந்திருக்கும், அப்படிதானே? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நரகமான வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறாங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.